எதுக்குலாம் அடுப்பு இப்படி பற்றி வச்சுருக்கிற? அது அமைஞ்சு போச்சு. நம்ம வந்து இப்போ கரண்டி ஆம்லேட் செய்யலாம். அதனால இந்த கரண்டி தேவைப்படும். கரண்டி ஆம்லேட்டுக்கா? ஆமாம். சூப்பர். அடுப்பு வேறு அமைஞ்சு போச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ பற்ற வச்சு அமைஞ்சு போச்சு. நான் சருகு வர வச்சு பற்ற வச்சுருக்கிறேன். விரவு யார் எடுத்து வந்தா? விரவு நீட்டாக எடுத்து இருந்தாலும் தனந்தானே வெளியுது பற்றியா? சின்ன சின்ன விரவா வைக்கணும். இப்போ என்ன செய்கிறோம்? கரண்டி ஆம்லேட். வர்ற பேர் கூட தெரியுமா? என்ன? சரி சரி. ஃபஸ்ட்டு கரண்டி இப்படி வச்சுக்கணும். ஆமாம். அடுத்தது தேவையான பொருள். தேவையான பொருட்கள். தேவையான பொருட்கள்னா முட்டை. இது வந்து எண்ணெய். ஒன்றையா? இல்லை எண்ணெய். போதுமா? எனக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் செஞ்சு தரேன். எப்படின்னு தெரில. சாப்பிட்டதே தெரியாது. ஒரு டைம் கூட சாப்பிட்டு. ஒரு டைம் கூட நான் சாப்பிட்டதில்ல. சரி கரண்டி வேறு உழுவு போகுது. எண்ணெய் ஊற்றிட்டியா? ஊற்றியாச்சு. இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும். அதுதான் இப்போ பெரிய இது. பெரிய டாஸ்கே அதுதான். உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஐயோ அது வேறு கை சுற்றுறோம். ஆமாம் ஆமாம், எடுத்து இருந்தாலும் கூட வச்சுக்க வெளியில். வெளியே ஊற்றி வச்சு இதெல்லாம் ரொம்ப இதான தீஞ்சிருமா? ஆமாம். இந்த கரண்டி எங்களுக்கு கிடைக்கல. வேலை எங்கள் மாமியார் இது. இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? ஆமாம். எந்திரிச்சா? இரு பார்த்தா அது நிற்கவே வச்சுக்கிறேன். இப்போ எத்தனை ஒவ்வொரு முட்டையா? ஒன்று தான் செய்ய முடியும். வந்து அதில் வந்து திருப்பணும். ஓ, இது பணியார மாதிரி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. காரம் இதெல்லாம் போட்டியா? உப்பெல்லாம் அதெல்லாம் போடணும். லாஸ்ட்டாக போடணும். லாஸ்ட்டாக தேவையானப்போ தெரியல. இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? இப்படியே திருப்பி போட்டோமா கூட போகுது பார்த்து தனியாக எடுத்துக்கலாம். அது வந்து சுடுது. திருப்பியாச்சு. வர்றா வேற லெவலுக்கு இது. உள்ளே போய் வந்துடும். ஏ அம்மா சுடுது. வேற மேலே இருக்கிறதுனால அது சுடுது. இது வந்து எங்கள் வீட்டு வாசல்லே அந்த அடுப்பு போட்டிருக்கிறோம் வெளியில். இவர் மம்மியோட வேலை. ஆமாம், ஜாலியாக அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டே செஞ்சுக்கலாம். நீ வேடிக்கை பார்ப்ப, நான் முட்டையவே தான் பார்த்துட்டு வந்துருக்குமா? வந்துருக்கும். இது எங்கே கீழே வைக்கவே முடியும். இந்த ட்ரெஸ் எப்போ எடுத்தது? நீ தான் போட்டுக்கிறேன். இது எப்பயோ எடுத்தது. புதுசாக பார்க்குறது எப்போ எடுத்தது? எடுச்சுனா ஃபஸ்ட்டு 10 குண்டாந்ததுக்கு. இப்போ பார்த்திச்சு. நல்லா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. சரி வா போய் பார்ப்போம். சாப்பிட்றது எது எடுத்துறீங்க? உனக்கு மிளகாத்தூள் போடணுமா மிளகுத்தூளா? எதை வேணாலும். ரெண்டுமே எடுத்து வந்துருக்குறேன். மிளகுத்தூள் என்ன போட்டுக்கலாம். இது இப்படி வச்சிடலாமா? வச்ச கீழே வந்துருமா? வந்துட போது பார்த்து. மிளகுத்தூள் என்ன? மிளகுத்தூளுக்கு தான். சரி, மிளகுத்தூளே போட்டு நல்லது தான். ஆனால் மிளகாத்தூளும் உப்பும் போட்டால் வேறு லெவலில். இப்போ வந்து திருப்பலாமா? எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மறுபடியும் இந்த பக்கமா? இந்த கரண்டி ஒன்று வாங்கிக்கலாம். கரண்டி எடுத்துக்கலாம். ஃபைனலாக பாருங்கள், ஆம்லெட் ரெடி. வேறு லெவலுக்கு அப்படியே பொன்னிறமும் இதாகி போச்சு. அவ்வளோதான். மிளகுத்தூளுக்கோசரம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மிளகாத்தூளும் நைஸ் உப்பும் போட்டிருக்குது. அப்படியே பாரு, எச்சு விட்ற மாதிரி பார்க்கறதுக்கு. அடுப்பு அதுக்குள்ளே அமைஞ்சிருச்சு. அதனால் சின்ன சின்ன விரவெல்லாம் போட்டு வச்சுருக்குது. இதில் அதுக்குள்ளே இது பண்ணி நல்லா கலந்து வச்சோமா சாப்பிட்டு போயிடு. டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும் உண்மையாலுமே. சூப்பராக இருக்குதா பார்க்குறதுக்கு. எச்சு விடுதா? மறுபடியும் காரமா? இல்லை, இது லைட்டாக இப்போ உப்பு லாஸ்ட்டாக போட்டல உப்பும் மிளகாத்தூளும். ஆமாம், அதுக்கு பதில் அதனால் இப்போ மறுநாள் வரணும். ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இதாகும். அதுக்குள்ளே கொஞ்சம் இறங்கும். ஊறும். ரைட். நான் இப்போ செய்யறது ஃபர்ஸ்ட் டைம். சும்மா இருக்குது இல்லை. நானும் சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் டைம். நீ சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் டைம், நான் செய்யறது ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்குதா என்னன்னு தெரியல. நாம செய்யறது நல்லா இருக்கும். நாம தானே சாப்பிட்றோம். முட்டை தானே. பார்க்கறதுக்கு வேறு லெவலில் தான் இருக்குது. வந்துருச்சு. நெருப்புல காட்ட எண்ணெய்லாம் வெளியே வருது. அழகா. இவ்வளோ நேரம் எப்படி இருந்தது? இப்போ எல்லாம் உள்ளே இழுத்துக்கும். உப்பும் மிளகாத்தூள் எல்லாமே.
இப்போ இதை மாற்றி வச்சுட்டு அடுத்த முட்டையை போடுவோம். கிணறு கீழே போட்டிருப்பேன். ஐயோ அடுத்தது ரெடி. இந்த இதில் வச்சுருவோம். ஒடிச்சிட்டியா? அழகாக ஊற்றுது. இதுலேயே வெளியே அங்கேயே வைக்க தேவையில்லைங்குது. ரொம்ப சூடாகிடுச்சு. அந்த மாதிரி. அது நீ சாப்பிட்றே, நான் சாப்பிட்டா. சரி, நாலுமே செஞ்சிடலாமா இல்லை சாப்பிட்டு பார்க்குறியா? சரி, நாலுமே செஞ்சிடலாம். செஞ்சு வாட்டி சாப்பிட்டு பார்ப்போம். சரி, சாப்பிட்றதுனா சாப்பிடு கூட. எல்லாம் போட்டோம்ல, அதனால அது எல்லாம் கருப்பாக இருக்குது. என்னடா பிளான் இருக்கு நீ? மற்றபடி டேஸ்ட்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும். அதுக்குள்ள பாரு, என்னோட கரண்டி ஆம்லேட் கொசரம் எவ்வளோ எறும்புலாம் வந்துருச்சு. எறும்பு வேறு எவ்வளோ எறும்பு வந்துருச்சு. எங்க எறும்பு இவ்வளோ நேரம் தெரியல. அடுப்பு இப்போ தான் அதிகமாக எரியுது. சரி, இது கூட சிம்மில் எடுப்பா. சிம்மிலா? அதே இன்னும் கொஞ்ச நேரத்தில் வச்சுக்க. சிம்மில் அதிகமாக விறகு இப்போ வந்து எடுத்து வச்சிடல. ஆமாம், அதனால எரியுதா திங்கிறதுனால. மறுபடியும் இப்போ வச்சல, அதனால எரியுது. அடுப்பு பாரு, அப்படியே நிலத்தோட நிலமாகுது. அதான் உள்ள இருக்குது. குஞ்சு குஞ்சு செய்யறது. இன்னொரு அடுப்பு கடையில் விற்கல, அது வாங்கிக்கலாம். என்ன நம்ம வெளியே செய்கிற மாதிரி இருந்தா. ஆமாம், வெளியில் செய்கிறது தான் ஜாலி. இப்படி அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு செஞ்சுக்கலாம். விறகுலாம் எடுத்துகிட்டு இருந்தீங்க? விறகு, ஆமாம், வாங்கிக்கலாம். ரொம்ப எரியுதுப்பா. இது பாரு, அதுக்குள்ள வந்துருச்சு. ஆமாம், அவ்வளோ சூடு. தான் போட்டோம். இப்படி தூக்கி போட்டா கீழே விழுந்துடும். வண்டி பாரு. அடே வண்டு அடே நீ தூக்கி வர்றியா? நாலாம் வரல, உள்ள போட்டுனா வம்பு. எவ்வளவு டிஸ்டர்ப் பண்றா? எப்படி தெரியுமா, அந்த சப்பாத்தி எல்லாம் உள்ள வச்சு சுடுறாங்க. அது மாதிரி இருக்கும். இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? டே சாமி, இந்த இதுக்கு வந்து மிளகாத்தூள் உப்புலாம் போட்டாச்சு. இன்னும் ஒரு இதுக்கு தான் போடல. அது போட்டுக்கலாம் உள்ள போயிட்டு. ஓகே, எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்ப்போம். சூடாக இருக்குது. ஏன் நாளையும் ஒரே இதில் போட்டுக்கிட்டியா? எல்லாம் லேட் ஆயிடுச்சுல்ல. சூடா சூடாக பண்ணி ஆடி மட்டும் தூக்கிட்டு வரலாம் உள்ள. ஓகே ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் அவ்வளோதான், ரெடி. அதனால நீ தான் டேஸ்ட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு சாப்பிட்ற வேற. சரி, உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஏப்பா டேஸ்ட் பார்க்க தான் பாரு. சாப்பிடலாமே. ஓகேவா? நாலுமே செஞ்சாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வாசனால கம்மன்னு வருது. எதுவுமே இல்லை, வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டும். அப்படியாவா? சுடுது. கரண்டியில் கொஞ்சம் கட் பண்ணி கொடு. ஐயோ, சுடுதானே வாயில் எடுத்து வைக்கிறியா? கொஞ்சமாக போட்டு கொடு. ஸ்பூனுன்னு கேட்குது இல்லை, கரண்டி. உனக்கு கலாய்ச்சேன். லைட்டாக ஆறிடுச்சு, கடிச்சு நீ சாப்பிட்ற அளவுக்கு சுடுகுது. வெளியெல்லாம் எப்படி இருக்குது அங்கே பார்த்து சொல்கிறேன். வைத்தியம் சூப்பராக தானே. இந்த மாதிரி சாப்பிட்ருக்கிறியா? இது வேற டேஸ்ட்டாக தான் இருக்கும் உண்மையாலுமே. உண்மையாலுமே பயங்கரமாக இது. நீ கொஞ்சம் சாப்பிடு. சூடு உள்ள. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி. அடே சூடாக போட்டுக்கிட்டியா வாயில? இது போடுறாரு அந்த வீடியோ. ஐயோ, சூடா வாயில நீ சொன்னதானே அப்படியே சூடா. நீ சாப்பிடு. இன்னும் நீ சாப்பிடவே இல்லை. சூப்பராக இருக்கு. எனக்கு 4 செஞ்சுருக்கோம். காரம் இதுக்கு மேலே 1 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம்னா சண்டை வந்துடும். அதனால அவங்க பங்கு எடுத்துட்டு போயிடலாம். ஒன்று தான் இப்போ சாப்பிட்டோம். ஒன்று காரம் உப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒன்றுதுன்னு ஒன்று தான் எனக்கு 2 இருக்குது. ஊட்டு எனக்கு சுடுது. அடுத்ததில் உப்புலாம் கரெக்டாக இருக்கும். யா சூப்பர். எதுக்கோ இதுக்கு தான் கரண்டி ஆம்லெட் தான்.
வெளியில் வேற இப்படி செஞ்சு வீட்டில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்றதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லை, ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ற டைம் ஆச்சு. சாப்பாடு கூட கிடச்சிடுச்சு நம்மளா, சூப்பராக இருக்கும். இன்னும் மதியம் சாப்பாடே சாப்பிடல, டைம் என்ன 3 மணி ஆகும். வேற லெவலில் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நீ இன்னும் ஒரு டைம் கூட சாப்பிட்டது இல்லையா? உண்மையாலுமே நான் சாப்பிட்டுருக்கிறேன் இது 2 டைம். நல்லா இருக்குது. இது திடீர் யோசனை எங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எங்கள் கூட ஒரு ஜீவன் நின்றுட்டு இருக்குது, அதுக்கு போட்டுருவோம் அப்புறம் காட்டு. என்னோட கருத்து நல்ல கருத்து தான், நல்லா இருக்குது. உனக்கு பிடிக்குதா? நான் உனக்கு ஒன்று தரட்டா? அங்கே பாரு அது எவ்வளோ வாழட்டுதுன்னு. இந்த கருத்து லைட்டாக அவன் கொஞ்சம் போடு பட்டா வாசத்துக்கு அவனை வந்துட்டான். இரு வெயிட் சுடுது. வெயிட் அண்ட் கரோ. பயப்படுறாரு வேறு சார். இது தினமும் போட்டனா கூட நான் ரிவ்யூ சொல்லிட்டு போவேன். சுடுது இது, சுடுதுடா. வை என்ன கீழே கவிடுவான். டேஸ்ட் நல்லா இருந்தால் இன்னொருத்தையும் கேட்பான். ஆமாம். ஐயோ வேறு கேட்குது திருப்பியும். கேட்டுகிட்டே தான் இருப்பான். என்னடா ப்ராப்ளம் இருக்கு நீ? சரி போகுது நீ எங்களுக்கு போய் தொலைங்கடா அப்படிங்குது. சரி பாய் சொல்லிக்கலாம். இது வந்து பக்கத்து வீட்டிலேருந்து வந்துடுச்சு. நான் முட்டை ஆம்லேட் கரண்டி ஆம்லேட் செய்கிறேன்னு வாசல் போட்டியே வந்துடுச்சு. இப்பவே கண்ணை கட்டுது. சரி பாய், அடுத்த வீடியோ பார்ப்போம். பார்க்கலாம். அடுத்து என்ன செஞ்சு தரேன்? எனக்கு என்ன வேணும்? எனக்கு பிரியாணி செய்யலாமா? இல்லை தந்தூரிலாம் செய்ய மாட்டேன். ஏன்டா? ரொம்ப நான் என்ன செஞ்சதே இல்லை, அது செய்யலாம்ண்ணா. தந்தூரியா இல்லை கிரில் சிக்கன்? அது தந்தூரி தான் பேரே நம்மளுக்கு சரியா தெரியல. நெருப்பில் வாட்டி எடுக்கிறது. ரெண்டும் ஒன்று தானா, கிரில்லும் தந்தூரியும்? சரி அது வேணுமா பிரியாணி வேணுமா சொல்லு, செய்யலாம். ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஏதோ ரெடி பண்ணி செய்யலாம் நாளைக்கு. இதை பார்த்துக்கிட்டே பேச்சு வரல சாருக்கு, அதனால சொல்லலாம் முன்னே சாப்பிட்டு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிவிட்டேன்னு சிரிப்பாருதா. ஏன்டா சொல்லுவாங்க செஞ்சு வச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன். எப்பதான் தருவா அப்படின்னு தானே இப்பதான் தெரியுது உண்மையான பண்ணோடது. அதுக்கு எப்ப முடிக்கணும் அதான் நீ பாடி பேசிக்கிட்டே இருக்கிற. இப்ப என்னடா ப்ராப்ளம் இருக்கு நீ? முடிச்சிரு.